ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வருது. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு லைட்டாக பொரியலே கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சோம்பு போட்டுக்கலாம். கடுகு சோம்பெல்லாம் நல்லா பொரிய வரட்டும். நல்லா கொஞ்சம் கிண்டிக்குவோம். அடுத்ததாக நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆனோன்னு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி லைட்டாக நசுக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ உப்பு போட்டுக்க போகிறோம். நமக்கு தேவையான அளவு இப்போ நல்லா உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா கிண்டிக்குவோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கையும் தக்காளி வெங்காயத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அரைது வெந்த உடனே நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் நல்லா உருளைக்கிழங்கு சார்ந்த உடனே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணோன்னா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வேக விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இப்போ இறக்கிட்டு சாப்பிட போகிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.